ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். உக்கிர தாண்டவமாடும் வக்கிரச்சனி பலன்கள். விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன நன்மைகளை கொடுப்பார் அல்லங்கில் என்ன தீமைகளை கொடுப்பார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க ஏற்கனவே பல பாடுகள், பல தொந்தரவுகள், பல வழக்கு வம்பு தும்புகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், இந்த மாதிரியாக நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழரைச்சனி எப்பயோ கழிந்து விட்டது. ஏழரைச்சனியில் பட்ட அடி யோகச்சனி வந்தும் கூட இன்னும் தீராத கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 50 வருஷம் கெட்டவனும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கணக்கு வெகு நாளாக இந்த பிரச்சனை உங்களுக்கு தீராமலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த இப்போ அதாவது வக்கரச்சனி நடைபெறும் தொடக்கம் எப்போ அப்படின்னு சொன்னால் 19/6/2024 பிற்பகல் 3:12 அளவு. அந்த சமயத்தில் தான் இந்த சனி பகவான் கும்பத்தில் இருந்து ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி அந்த சனி வக்கர நிலையை தொடங்குகின்றார். அதுவும் போக அதாவது சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், அதாவது வர்க்கோத்தமம் நிலையை பெற்று அவர் வக்கிரம் அடைகின்றார். இந்த காலகட்டத்தில் வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், விருச்சிகத்தில் தான் சந்திரனே இருக்கார். உங்கள் ராசியில் தான் சந்திரனே இருக்கின்றார். 2ஆம் வீடு சுத்தம், 3ஆம் வீடு சுத்தம், 4ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார். 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன். இதில் புதனும் சுக்கிரனும் அஸ்தமனம். 11ஆம் இடத்துல கேது, 12 சுத்தம். இந்த மாதிரியான சீன் அங்கே மாடி அமைஞ்சிருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னால், பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், பொதுவாக கணவன் மனைவி பொருத்தம் இல்லாமலே நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிறாங்க. 1. அதுக்கு அடுத்தபடியாக ராசி பொருத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க. 2. ஆக திருமண வாழ்வில் ஒரு முழுமையான ஒரு சுகம் பெறாத அளவுக்கே தான் அந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது விருச்சிக ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு. சரி, இது மேலும் அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், திருமணத்தின் போது, அதாவது நீங்கள் அல்லங்கில் உங்களுடைய பாரியா, இப்போ நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவன், நீங்கள் கணவனாக இருந்தால் பெண் மனைவி, அந்த மாதிரி உங்கள் 2 பேரில் திருமண தொடக்க, அதாவது தாலி கட்டக்கூடிய அந்த சமயத்தில் இருவரில் யாருக்கோ ஒருத்தருக்கு தனது புத்தி என்பது நடந்திருக்கும். தனது புத்தி, அப்படி தனது புத்தி நடந்து இருந்திருந்தால் அந்த தனது புத்தி முடிகிற வரைக்கும் அது சுகம் யோகம் எல்லாமே இருந்திருக்கும். தனது புத்தி முடிஞ்ச பின் வாழ்க்கை சுகம் அற்றதாகவும் சஞ்சலம் உடையதாகவும் துயரம் நிறைந்ததாகவுமே ஓடிக்கொண்டிருக்கும். இதுதான் பெரும்பாலானவர்களுக்கு திருமண பொருத்தத்தின் போது இதெல்லாம் பார்க்க மாட்டேங்காங்க. அந்த மாதிரியாக இருந்த காரணத்தினால நிறைய பேர்களுக்கு என்னுடைய அந்த சிரமப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது எல்லாம் நல்லா இருக்குது, இருந்தாலும் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கும்போது அந்த விசாரணை எப்படி துவக்குகிறேன், திருமணத்தின் பொழுது யாருக்காவது ஒருத்தருக்கு தனது புத்தி நடந்ததா அப்படிங்கிற சர்ச் பண்ணி பார்க்குறச்சே எவருக்கோ ஒருத்தருக்கு நிச்சயமாக அது இருக்கின்றது. அல்லங்கில் சில பேருக்கு ஒரே தசையாக சந்தித்து கொண்டு வருகின்றார்கள். கணவன் மனைவி ஏக தசை வரப்படாது. கணவனுக்கு ஒரு இப்போ அதாவது விசாகம் அனுசம் கேட்டை, விசாகத்தில் பிறந்தவங்களை 4ஆம் பாதத்தில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா குரு தசை, சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை. அப்போ கணவன் மனைவிக்கும் ஏக சுக்கிர தசையாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாலும் பாதிக்கத்தான் செய்யும். அது எந்த கிரகம் எங்கிட்டு போனாலும் சரி அது பிரச்சனையாகவே ஓடிக்கிட்டு இருக்கும். அதே போல் தனது புத்தியில் அந்த திருமணம் நடந்திருந்து அந்த கூடல் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை தடுமாற்றம் அடையத்தான் செய்யும். ஆக ஏழரைச்சனிக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ இது எந்த சனி எங்கே போனாலும் அப்படித்தான் இருக்கும். அதுதான் அந்த 3ஆம் இடத்துல சனி போயும் கூட விடுதலை கிடைக்க முடியாத பட்சத்தில் சில பேர் 3ஆம் இடத்துல சனி போய் கடன் காட்சிகளெல்லாம் அடைச்சி வந்த போதிலும் கூட அடுத்து அந்த கடைசி கட்டத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு பெண் தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண்ணுக்காக நிறைய செலவுகளை செய்து கடனாளியாக ஆயிட்டாங்க. இதுதான் இப்படி ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இந்த கடனாளி ஆனதோடு மட்டுமல்ல, நோயாளியாகவும் மாறிவிடுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் ஒரு 110 பேர் மட்டும்தான் சௌரியமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதுதான் உண்மை. ஆக இப்போ உங்களுக்கு வக்கரம் ஆகின்ற காரணத்தில், இந்த சனி வக்கரிக்கிறார்னு சொன்னால் மகரத்தை நோக்கிய பயணம்.
கும்பத்திலிருந்து மீனத்தை நோக்கிய பயணம் அல்லாது மகரத்தை நோக்கிய பயணமாக வந்து கொண்டிருக்கின்றார். இவர் 19/6/2024 வக்கிரம் பெறுகின்றவர். 19/8/2024 அன்றைய தினம் சதயம் 2 வக்கிரம். 4/10/2024 சதயம் 1 வக்கிரம். 4/11/2024 பிற்பகல் 3:12 அளவில் வக்கர நிவர்த்தி அடைகின்றார். ஆக 19/6/2024 முதல் 4/11/2024 கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் வரைக்கும் இந்த வக்கிரம் இருப்பார். இந்த 4.5 மாதங்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சனி ஏற்கனவே 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னு சொன்னால் அர்த்த அஷ்டமத்து சனியாக விளங்கும். ஏற்கனவே போதும் போதான்னு 3ஆம் இடத்துல சரி இருந்து கொடுமையாக அனுபவிச்சாச்சு, நீ 4ஆம் இடத்துக்கு போய் என்ன போட போகிறாரோ அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருந்துச்சு. இந்த கட்டத்தில் தான் சனி வக்கிரம் ஆகின்றார். இந்தபடி வக்கிரம் ஆவது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 3ஆம் இடத்து சனி என்னென்ன யோகங்கள் எல்லாம் கொடுக்க முடியாமல் விடுபட்டு விட்டதோ அதை பேலன்ஸை சரி பண்ணுறதுக்காகத்தான் அப்படி வக்கிரம் என்ற நிலை பெரும்பாலும் கிரகங்கள் வருவாங்க. ஒரு ராசிக்கு என்ன யோகத்தை கொடுக்க முடியாமல் போய்விட்டதோ അല്ലെങ്കിൽ கெடுக்க முடியாமல் போய்விட்டாலும் கூட அப்படித்தான் வருவாங்க. அந்த வக்கரமானதுக்கப்புறம் கெடுப்பாங்க, வக்கரமானதுக்கப்புறம் கொடுக்காமல் விடுபட்டதை கொடுக்கவும் செய்வாங்க. 2 வேலையையும் அந்த கிரகம் செய்யும். அந்த ராசியை பொறுத்து இருக்கின்றது. இப்போ உங்களை பொறுத்த மட்டில் 3ஆம் இடத்தை நோக்கிய வக்கரம் அப்படிங்கிற கணக்கில் வரும் பொழுது உங்களுக்கு விடுபட்ட யோகத்தை செய்வதற்காக வக்கரம் ஆகி இருக்கின்றார். இது ஒரு சந்தர்ப்பம், இதுதான் முக்கியம். இதுக்கு இடையில இந்த வக்கரம் ஆவதற்கு முன்னால என்ன அப்படின்னு சொன்னால், படாத பாடுகள் அப்படிங்கும்போது பிள்ளையாலும் மனைவியினாலும் அல்லங்கில் பிள்ளையாலும் கணவனாலும் இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் இப்போ கொஞ்ச காலமாக படாத பாடு பட்டுக்கிட்டு வராங்க. இதுதான் உண்மை. இந்த விஷயத்தில் அதனால் தொழில் பாதிப்பு, தொழில் முடக்கம், கடனாளி ஆகுதல், நோயாளி ஆகுதல் எல்லாம் ஓடின்னு இருக்கு. இந்த சனி வக்கரிக்கின்ற காரணத்தினால அவைகளிலிருந்து மீண்டும் உங்களை விடுவிப்பதற்காகத்தான் சனி வக்கரமாகி வருகின்றார். இந்த உக்கர தாண்டவம் ஆடப் போவது உங்களுக்காகவே உக்கர தாண்டவம் ஆடப் போவது போல இருக்கார். இந்த தாண்டவம் ஆனந்த தாண்டவம், உங்களுக்கு நல்ல தாண்டவம். உங்களை தண்டனை பெறுவதற்காக, தண்டனை கொடுப்பதற்காக இந்த தாண்டவம் அல்ல, ஆனந்த தாண்டவத்திலே உங்களுக்கு யோகத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். நல்லா கொஞ்சம் அந்த சீனை கனெக்ட் பண்ணி பாருங்கள். சந்திரனுக்கு நேர் 7ல் குரு. இது அகண்ட சாம்ராஜ்ய யோகம். அது பின்ன உங்களுடைய ராசி நாயகன் 6ஆம் இடத்தில் ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்றார். இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். சக்கரவர்த்தி யோகம்னு பேர் இருக்கு. இந்த 2 யோகமும் இந்த சனி வக்கரம் அடைகின்ற காலத்தில் தான் அந்த யோகம் பேச ஆரம்பிக்கும். ஏனென்றால் அந்த குருவுக்கு 10ஆம் இடத்துல சனி வக்கரிக்கின்றார். நின்று விட்ட தொழில் தொடங்க பெறுவீர்கள். அதாவது தொழில் முடக்கம், வியாபார முடக்கம் ஸ்தம்பனமாயிருச்சு. அது நடத்த முடியாமல் அது பூட்டி கிடக்கு. வெறும் வாடகைத்தான் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருந்தும் கூட அது கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு 5 மாத பாக்கி 6 மாத பாக்கி சில பேர் கொடுக்க முடியாமல் திண்டாடுவாங்க. அது கொடுத்தாச்சுன்னா தான் காலி பண்ண முடியும் அப்படிங்கிற கணக்கில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சனி வக்கரிக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு எந்த நிலை என்று சொன்னால், 7ஆம் இடத்துல ஏற்கனவே குரு பகவான் வந்து விட்டார். 7ஆம் இடத்தோன் 8ஆம் இடத்தில் அஸ்தமனம் பெற்றிருக்கின்றார். ஆகையினாலே எந்த நட்பினால் பாதிக்கப்பட்டீர்களோ அதே நட்பினால் அந்த நண்பர்களால் அல்ல, வேறு நண்பர்களால், அந்த பாதிப்பை கொடுத்த நண்பர்களால் அல்ல, வேறு நண்பர்களால் இந்த நின்று போன தொழில் மீண்டும் தொடங்க பெறுவீர்கள். அல்லங்கில் நின்று விட்ட வியாபாரத்தை மீண்டும் தொடங்குவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடக்கக்கூடிய கட்டம்தான் இந்த வக்கிர சனி பலன். அதோடு முரட்டு கிரகங்கள் 2 பேர். செவ்வாய்க்கு சனி 11ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல ஏற்கனவே இருக்கத்தான் செய்ய, ஒன்றும் செய்யலை. வக்கரிக்கும் பொழுது அந்த பலம் அதிகரிக்கின்றது. ஆக உங்களுடைய மேசத்தில் இருக்கின்ற உங்களுடைய ராசி நாயகனுக்கு 11ஆம் இடத்துல ஒரு வக்கரிக்கின்ற காரணத்தினாலே அள்ளி கொடுக்கின்ற சனியாக உங்களுக்கு வருகின்றார். இதை நீங்கள் பொங்கு சனி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏழரை சனிலே மங்கு சனி, பொங்கு சனி, முடிவு சனின்னு ஒரு கணக்கு உண்டு. இதில் நீங்கள் எப்படி எடுத்துக்கிடலாம்னு சொன்னால், இதை பொங்கு சனியாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு யோகத்தை அவர் கொடுக்க வருகிறார். தக்கபடி பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இதுதான் இந்த உக்கரத்தாண்டவம் ஆடப்போகும் சனியினுடைய வல்லமை. இந்த சனியினுடைய தாக்கம் வேறு எந்தெந்த வகையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பா அப்படின்னு சொன்னோம்னா, சனி வக்கரிக்கின்ற காரணத்தினால கிட்டத்தட்ட மகரத்தில் இருக்கிறது போல எடுத்துக்கணும். மகரத்திலிருந்து 2ஆம் இடத்துல சனி இருக்கின்றார், அப்படி கணக்கு வச்சுக்கிடணும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருந்தால் என்னென்ன யோகங்கள் கிடைக்க வேண்டுமோ அந்த யோகங்கள் கிடைக்காமல்
பேலன்ஸில் இருக்கக்கூடியவைகளெல்லாம் வந்து சேரக்கூடிய கட்டம். இனி உங்களுடைய ராசியிலிருந்து வரிசையாக பார்ப்போம். விருச்சிக ராசி. ராசி நாயகனாகிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணம். இதை சக்கரவர்த்தி யோகம் என்று சொல்வார்கள். பட்சே உள்ளூரில் இந்த யோகம் உங்களுக்கு கிட்டாது. வெளியூர் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டராவது கடந்து போயிடுவேன். அந்த இடத்துல தான் உங்களுக்கு யோகம். 50 கிலோமீட்டருக்கு தாண்டி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல யோகங்கள் காத்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ராசி நாயகன் 6ஆம் இடத்துல மறைஞ்சுட்டார். மறைந்தவர் உங்களுடைய வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார். இதுதான் பலன். ஆக நீங்கள் இருப்பிடத்தில் எங்கு இருக்கின்றீர்களோ அங்கே அந்த யோகம் கண்டிப்பாக வேலை செய்யாது. இடம் மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்பட வேண்டும். அந்த இடம் மாற்றம் என்பது நீங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றீர்களோ அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போங்க. குடியிருக்கக்கூடிய வீடு எல்லாமே, அல்லங்கில் அந்த வியாபார ஸ்தலங்கள், அந்த வணிக நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், இவைகளெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போங்க. அந்த வியாபார நிறுவனம் அப்போ அங்கேயே இருந்தால் கூட வேறு ஒரு இடத்துல அந்த கான்டாக்ட் பண்ணி செஞ்சு அதனுடைய விரிவாக்கத்தை கொண்டு வாங்க. யோகமாக விளங்கும். உத்தியோகஸ்தலர்களுக்கு கண்டிப்பாக பணி மாற்றம் ஏற்படும். நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற இடம் உங்களுக்கு திருப்தி இல்லை, நச்சுன்னு இருக்காங்க. இந்த இடத்திலிருந்து வேறு இடம் உங்களுக்கு மாற்றப்படுவீர்கள். அங்கே உங்களுக்கு சௌரியங்கள், பல சௌரியங்கள் கிடைக்கும். நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். சம்பள உயர்வு கூட எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட யோகமாக இந்த சனி கொடுப்பார். ஆக பிற இடங்களுக்கு சென்று தான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். இன்னும் சில பேருக்கு கடல் கடந்து போக வச்சிருவார். போக வச்சு உங்களுடைய இழந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் மீண்டும் பெற்றுக் கொடுப்பார் இந்த செவ்வாய். அடுத்தபடியாக 2க்கும் 5க்கும் அதிபதியாகிய குரு 7ஆம் இடத்துல போய் இருக்கிறார். ஸோ அவருடைய நேரடி பார்வை இருக்கிறது. சம்பாத்தியம், என்ன சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அந்த சம்பாத்தியம் இப்போ உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு குரு பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறார். 2க்கும் 5க்கும் உடையவர் 7ஆம் இடத்திலே அமர்ந்துண்டு உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். அங்கே இருக்கின்ற கிரகமாகிய சந்திரனையும் பார்க்கின்றார். அந்த சந்திரன் நீச்சப்பங்க ராஜயோகத்தோடு இருக்கின்றார். 9க்கு அதிபன் சந்திரன் ஆகினாலே பாக்கியம் இப்பொழுது உங்களுக்கு வேலை செய்யும். பூர்வ புண்ணியத்தில் உள்ள சிக்கல்கள் அது அப்படியே தான் இருக்கு. அதில் ஒன்றும் மாற்றங்கள் இல்லை. அந்த பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்குள்ள வில்லங்கம் இப்போதைக்கு விற்க முடியாது. ஆக அதனுடைய சிக்கல் தொடரும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் வரப்போவதில்லை. 3-4க்கு அதிபதியாகிய சனி 4ஆம் இடத்திலே அமர்ந்து வக்கரித்திருக்கின்ற காரணத்தினாலே தைரியம் இப்பொழுது உங்களுக்கு உற்சாகம், தைரியம் எல்லாம் பிறக்க ஆரம்பிக்கும். 4ஆம் இடத்துக்குரியவன் 4ஆம் இடத்திலே அமர்ந்து வக்கரம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே தாயாரின் நிலைமை கொஞ்சம் மோசமடையத்தான் செய்யும். அதில் யோகம்னு சொல்றதுக்கு இல்லை. சுகம் உங்களுக்கு இப்போ விடுபட்டு விட்ட சுகம் கிடைக்கும். சில பேர் சன்னியாசியாக கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவளுக்கெல்லாம் இப்போ தாம்பத்திய சுகம், குடும்ப சுகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. மேலும் வண்டி வாகனங்கள், வீடு இவைகளில் உள்ள பழுதுகள் விலக்கப்பட்டு விடுகிறது. 7-12க்கு அதிபதியாகிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் அஸ்தமனம் பெற்றிருக்கிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவன் 8ஆம் இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கிறார். அஸ்தமனம் பெற்றுவிட்டார். யோகம் அது. ஆக நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகளால் இப்பொழுது உங்களுக்கு வரவுகள் வரத் தொடங்கிவிடும். 8-11க்கு அதிபதியாகிய புதனோடு சேர்ந்திருக்கிறார். அந்த களங்கம், இந்த பெண்களால் ஏற்பட்ட களங்கம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடும். 4/11/2024 கண்டிப்பாக விலகிவிடும். அந்த பெண்ணால் ஏற்பட்ட கடன் என்பது இப்போதைக்கு முடியாது. அதுக்குண்டான வரவுகள் நிறைய பெருகும். கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுப்பார். பாக்கியாதிபதி சந்திரன் ராசியிலே அமர்ந்து நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும், குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் தோப்பனார் வழி வகையில் உள்ள சிக்கல்கள் விலகும். அந்த பாட்டை மூட்டை சொத்துக்கள் பிரிவினை என்பது மட்டும் அது அப்படியே தான் இருக்கும். மற்றபடி மற்ற வேறு சில சகாயங்கள் கிடைக்கிறது, போகிறது, உறவுகள் வலுவடைகிறது, இதெல்லாம் அந்த ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 10க்கு அதிபதியாகிய சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். நல்லதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 குடையவன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அவருக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கின்றார். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வகையில் நின்று போன எந்த தொழிலானாலும் மீண்டும் தொடங்க பெறுவீர்கள். நின்றுவிட்ட வியாபாரம் மீண்டும் தொடங்க பெறுவீர்கள். ஆகையினால இனி உங்களுக்கு இந்த 4.5 மாதத்திற்குள்ள புதிய மாற்றம் ஏற்படும். அது உங்களுடைய நண்பர்களாலும், கூட்டாளிகளாலும், மனைவியினாலும் ஏற்படும். இந்த சில கூட்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூட்டெல்லாம் ஏற்கனவே உடைஞ்சு போயிருக்கும். இந்த காலகட்டத்தில் மீண்டும் கூட்டணி உருவாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பட்ச கூட்டணி வேண்டாம். உங்கள் ராசி நாயகன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல சனி வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினாலே இந்த கூட்டணி, புதிதாக கூட்டணி என்பது நிச்சயமாக வேண்டாம். அதில் ஏமாந்து போயிடுவீங்க.
அதை அவாய்ட் பண்ணிருங்க, ஒதுக்கி விடுங்கள், அதை தவிர்த்து விடுங்கள். மற்றபடி நீங்கள் சுயேட்சையாக செய்யுங்கள், யாருடைய ஆலோசனையும் கூட்டணியும் சேர்க்காமல் நீங்கள் சுயமாக நின்று செய்யுங்கள். வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.